welcome to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வீடியோல நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வேக்சிங் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படி இருந்தது, அதோட பிரைசிங் எப்படி இருந்துச்சு, வேற என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க, அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்கையும் போய் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் புக் பண்ண சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளீனப், ஃபேஸில் வந்து ஃபேஷியல் கிளீனப் போட்டிருந்தேன், வேக்சிங்கில் வந்து ஹாஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹாஃப் லெக்ஸ் போட்டிருந்தேன், அடுத்து வந்து ஹெட் மசாஜ் போட்டிருந்தேன். இது வந்து ஆயில் மசாஜ் மாதிரி நம்ம ஹேர் ஃபாலுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு படித்தேன், அதனால அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இந்த சர்வீஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அப்பாயின்மெண்ட் 11 o'clock ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். டைமுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்க ஃபுல் கிட்டுமே வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்க கிளம்பி போகும்போதும் வந்த இடமே அந்த தடையுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல் சர்வீஸ் வந்து வீட்லயே பண்ணிக்கிட்டது வந்து அது எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். மெயினா வேக்சிங் நான் சொல்றேன், எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால எனக்கு வெளியே பண்றதுக்கும் கொஞ்சம் ஷையா இருந்தது. ஸோ இது வீட்லயேனும் போது கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிளீனப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிளென்சிங் லோஷன் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸை வைப் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்க்ரப் போடும்போது அவங்க சொன்னாங்க இந்த கிட்ல வர ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆக்னே இருக்கிறதுனால நான் வந்து அதை விட மைல்டாக இருக்கிற ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டீம் பண்ணாங்க. ஸ்டீம் பண்ணிட்டு பிளாக் ஹெட்ஸ், அந்த ஒயிட் ஹெட்ஸ், அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க. எனக்கு அது மட்டும் தான் எப்பயுமே ஃபேஷியல் பண்ணும்போது ஐயோ வலிக்குவே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம ஃபுல்லாக மாஸ்க், அந்த கிளீனப் மாஸ்க் மாதிரி ஒன்று போட்டுவிட்டாங்க. அது காயிற டைமில் வந்து வேக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து காலில் பண்ணாங்க. சரியான பெயின், ஏன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் வந்து சாக்லேட் வேக்சிங் வந்து ட்ரை பண்ணேன். நான் வந்து எப்பயுமே காலில் ரேசர் தான் யூஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் வேக்சிங் பண்ணதே கிடையாது, கையில் மட்டும்தான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நான் வலிக்குது அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் ஓகே வி ஆர் நாட் கோயிங் தேர் அகேன் அப்படின்ட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க வேக்சிங் நம்ம பண்ண ஹேர் க்ரோத் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும், உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்கின்ல டேன் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து ரிமூவ் ஆயிடும், அந்த டெட் செல்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. வேக்சிங் பண்ணோடனே அந்த இது எப்படி இருக்கு பாருங்க, கை இப்போ வரைக்கும் எனக்கு க்ரோத் எதுவுமே அவ்வளோவா இல்லை, பார்க்கறதுக்கும் நல்லா ஷைனியா இருக்கு, கால்லையும் அதே மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து பட்டுன்னு முடிச்சிட்டாங்க. நான் வந்து கை தான் வந்து எனக்கு இந்த இடம் வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா வலியில வந்து நான் ரொம்ப ஸ்டிஃபா வந்து இறுக்கமா பிடிச்சிருந்தேன், அதனால எனக்கு அங்க லைட்டா பிடிச்சிக்கிச்சு. ஆனாலும் அவங்க என்ன நல்லா பிடிச்சி வச்சு வந்து வேக்சிங் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க வேக்சிங் அப்படின்னா ஹனி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ரேஷஸ் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. நான் வேக்சிங் முடிச்ச அப்புறமும் என் கையில வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா பொறியா இருந்தது. அது ஆக்சுவலி பார்க்கும்போது கொஞ்சமா அதிகமாச்சா, அது லைட்டா எனக்கு உள்ள வந்து பயமா இருந்தது. அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இது இப்படிதான் ஆகும், அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர இந்த இடத்துல மெயினா வந்து ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரெண்டு கையிலயும் அதே இடத்துல தான் ரொம்ப இருந்தது, பட் ஆனா இங்கெல்லாம் லைட்டா பொறியா இருந்த மாதிரி இருக்கு, குட்டி பம்ப்ஸா இருந்தது. அவங்க வந்து வேக்சிங் முடிச்சுட்டு ஒரு போஸ்ட் வேக்சிங் சீரம் என்னமோ ஒன்று சொன்னாங்க, அதை வந்து இது பண்ணாங்க. ஸோ தட் அந்த வேக்சிங்ல இருக்கிற ஸ்டிக்கி ஃபீல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வந்துடும் அப்படின்ட்டு. அண்ட் அவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஐஸ் கியூப் வந்து மேலே வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலி எப்படி ஆச்சுன்னா இப்படி என்னால கையை தொட முடியல, அந்த அளவுக்கு சூடாகவும் இருந்தது, வலிக்கவும் செஞ்சது. ஸோ அவங்க சொன்னாங்க இது ஃபர்ஸ்ட் டைம், ஸோ இது வந்து ரொம்ப நார்மல் தான், பயப்படலாம் வேண்டாம், ஐஸ் கியூப் வச்சா குறையும் அப்படின்ட்டு. அம்மா வந்து கொஞ்சம் ஐஸ் கியூப் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஐஸ் வந்து வைக்க எனக்கு வந்து அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே அமுங்கிட்டே வந்தது. அதனால ஓகே பரவாயில்ல, எதுவுமே வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகல அப்படின்னு பார்த்தேன். காலையும் பண்ணும்போது பொறியா இருந்தது. அண்ட் ஒரு இடத்துல வந்து ரத்தமும் வந்தது, அந்த இடத்துல இன்க்ரோன் ஹேர் இருந்ததுன்னா ரத்தம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சாக்லேட் ஃபேஷியல்ல இன்க்ரோன் ஹேர் இருந்தாலும் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேக்சிங் முடிச்சுட்டு நம்ம ஃபேஸ்ல அந்த கிளீனப்க்கு ஒரு மாஸ்க் போட்டிருந்தோம் இல்லையா, அதை அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஹேர் மசாஜ்க்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கு வந்து ஆயில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும், நான் எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி ஓகேவா என்ன ஏது அதுவும் கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் மசாஜ் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணுமா இல்ல கம்மியா வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 15 minutes வந்து மசாஜ் பண்ணாங்க.
கழுத்துலயும் பண்ணாங்க. நான் கழுத்துல எண்ணெய் வேண்டாம், க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால க்ரீம் யூஸ் பண்ணாங்க. ஏர் புல்லிங், அடுத்து வந்து மசாஜ், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது. எனக்கு ஐயோ வீட்டுக்கு போய் எப்பதான் தூங்குவோமோ அப்படின்ற மாதிரியே இருந்து. அண்ட் எனக்கு வேக்ஸ் பண்ண அப்புறம் செமையா குளிர ஆரம்பிச்சிச்சு. எப்பயும் போல நான் சொல்வேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே குளிர்ச்சு அப்படின்ட்டு. இப்பயும் எனக்கு குளிரதான் செஞ்சது. எனக்கு வந்து கிளீனப் வந்து அன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் வலிகிற மாதிரி இருந்தது. எல்லாமே வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு லைட்டா அந்த ஃப்ரெஷ்னஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. டீடான் பேக்லாம் போடும்போது அதுக்கடுத்து எந்த ஃபேஷியல் யூஸ் பண்ணோம் அப்படி இப்படின்லாம் ஒரு சஜஷன்லாம் கொடுத்தாங்க. ஒரு ஹேசல் ஃப்ரீயா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடிஞ்சுது. அண்ட் அவங்களும் வந்து அந்த ஹைஜீன் கிட் மாதிரி வச்சிருந்தாங்க. அவங்க கிளவுஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்க மடியில வந்து அந்த பேப்பர் டவல் வந்து யூஸ் பண்றதா இருக்கட்டும், நம்ம பெட்ல படுத்திருக்கோம்னா அங்கேயே ஒரு பேப்பர் டவல் வந்து விரிச்சிருவாங்க. ஸோ எந்த ஒரு கான்டாக்டும் அவங்க கிட்ட நம்ம இதுவா இருக்கிற மாதிரி இருக்காது. நம்மளும் வந்து பயப்படாம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பா டே வேணும், இல்ல வீக்கெண்ட்ல வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்குன்ட்டு ஒரு டைம், பேம்பர் டைம் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து அர்பன் கம்பெனில வந்து உங்களோட சர்வீஸ் புக் பண்ணிக்கோங்க. நீங்க பிஃபோர் டேவும் புக் பண்ணலாம், இல்ல 2 days பிஃபோரும் புக் பண்ணலாம். எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. லைக் அவங்க யாரை வந்து சர்வீஸ்க்கு அலாட் பண்ணி புக் பண்றதா இருக்கட்டும், பியூட்டிஷியன் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்களா தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நம்மளுக்கு வந்து ட்ராக்கிங் கார்டு ஆரம்பிச்சிடும். 10 minutesல வந்துருவாங்க, 5 minutesல வந்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா நான் கீழே வந்து கொடுக்குறேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.